அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, நாங்கள் தொடர்ச்சியாகவே 2019ஆம் ஆண்டு காப்போத்த சாதாரண தரத்தில் வந்து அதாவது ஓயல் பரீட்சைக்குரிய 2019ஆம் ஆண்டு வந்த வினாக்களுக்குரிய விடைகள் பார்த்துட்டு வரோம். அதில் 1 தொடக்கம் 5 வரையான காணொலி ஏற்கனவே போட்டாச்சு. அதே மாதிரி 5 தொடக்கம் 10 வரையான வினாக்களுக்குரிய விளக்கம் அதுக்கும் ஏற்கனவே போட்டாச்சு. இப்போ பார்க்க போகிறது 10 தொடக்கம் 15 வரையான வினாக்களுக்குரிய விளக்கம் பார்க்க போகிறோம். ஒரே நேரமாக பார்க்கலாம். நேரம் நிறைய தேவைப்படும்படியா பிரித்து 5 வினாக்களை பார்க்கும். யாராவது புதுசாக நம்ம சேனலில் பார்த்து கொண்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற தொடர்ச்சியாக போடுற அடுத்தடுத்த வினாக்கள் வந்து கொண்டு இருக்கும் உங்களை நோக்கி. நாங்கள் இப்போ 10லேருந்து 11வது கேள்வி வரைக்கும் பார்ப்போம். 10வது கேள்வியை முதல்ல பார்த்துட்டு 10வது கேள்வி வந்து நாங்கள் செய்துட்டோம் ஏற்கனவே. 10வது கேள்வி வந்து நடுப்புள்ளி தேற்றம் சம்பந்தமான கேள்வி. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்கலன்னா பார்த்துக்கொள்ளுங்க. முதல் 10 கேள்வியும் பார்த்தாச்சு. 11வது கேள்வி தீர்க்கு காண்டிருக்கு. ஒரு சின்ன கேள்வி தான். ஒரு சமன்பாடு வந்துட்டு அதில் எக்ஸுக்குரிய பெருமானம் காண சொல்லியிருக்கு. அதே மாதிரி 12வது கேள்வி கூட்டு வட்டி சம்பந்தமாக வந்திருக்கு. கூட்டு வட்டி என்ன எங்களுக்கு என்னென்னு தெரியும். முதல் ஆண்டுக்குரிய வட்டியை கண்டு அடுத்த ஆண்டுக்குரிய வட்டியும் காணும். வட்டியும் வட்டி வரும். அதாவது முதல் ஆண்டுக்குரிய வட்டி வந்து அந்த வட்டியும் சேர்ந்து முதலோடு சேர்ந்து அதுக்கு ஒரு வட்டி வரும். அதான் கூட்டு வட்டி. அடுத்த 13வது கேள்வி வட்ட நாட்பக்கள் சம்பந்தமாக இருக்குது. வட்ட நாட்பக்கள் எதிர்கோணங்கள் சமன், புறக்கோணம் வந்து அகத்து எதிர்கோணத்துக்கு சமன், அது சம்பந்தமாக இருக்குது. நாங்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம். 14வது கேள்வி வந்து ஒரு வட்ட வரைவில் சித்திரம் நடனம் சங்கீதம் தந்துட்டு அதில் சங்கீதத்துக்குரிய ஆக்கள் கோணம் தந்துட்டு நடனத்துக்குரிய ஆக்கள எண்ணிக்கை கட்டு கிடக்கு. இது சம்மந்தமாக பார்ப்போம்னாங்க. 15வது கேள்வி ஒரு பெருக்கல் விருத்தி சம்மந்தமாக வந்துடும். பெருக்கல் விருத்தி சமன்பாடு தெரிஞ்சால் இலவசம் செய்துட்டு போயிடலாம். பெருக்கல் விருத்தி சம்பந்தமாக கடைசியாக பார்ப்போம். அதை 3 வலுவாகலாம் கேட்டுக்கிறது பெருக்கல் விருத்தியை. 15வது கேள்வி முதல்ல 11வது கேள்வியிலேருந்து 15வது கேள்வி கடைசியாக பார்ப்போம். 11வது கேள்வி எழுதுவோம் நாங்கள். 11வது வினா தீர்க்க சொல்லி இருக்குது 2x வர்க்கம் கழித்தல் 8 சமன் 0. இதை தீர்க்க சொல்லி இருக்குது. ஒரு சின்ன கேள்வி தான், இலகுவாகவே செய்துட்டு போயிடலாம். அது எப்படி என்று நாங்கள் பார்ப்போம். 2x வர்க்கம் கழித்தல் 8 சமன் 0. இதை 2 வழியில செய்யலாம். என்னென்ன வழி என்று நாங்கள் ஏற்கனவே 2018ஆம் ஆண்டு பேப்பர்ல இதே மாதிரி கேள்வி வந்திருக்குது. இது 2 வழியில செய்யலாம். அந்த 2 வழியை நாங்கள் பார்ப்போம். முதல்ல ஒரு வழியில பார்ப்போம், பிறகு அடுத்த வழியில பார்ப்போம். 2x வர்க்கம் கழித்தல் 8 சமன் 0. இதை 2 பக்கமும் 2 அளவு வகுக்க போறோம். 2 பக்கமும் 2 அளவு வகுக்க போறோம். அப்படி இல்லாட்டிக்கு 2x வர்க்கம் சமன் கழிப்பர் 8 அந்த பக்கம் போனா பிளஸ் நேரட்டா மாறி இந்த வழியில செய்யலாம். அதே மாதிரி இன்னொரு வழியிலும் செய்வோம். நாங்கள் அதுக்கு தேவைப்படுறது சமன்பாடு வந்து a வர்க்கம் செய்ய b வர்க்கம் சமன் ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழித்து எழுதுவோம். இது சம்பந்தம் அடுத்த பார்ப்போம் நாங்கள். இப்ப இந்த வழியில பார்ப்போம். இப்ப 2 பக்கம் 2 வகுத்தோம்னா x வர்க்கம் சமன் 4 வந்து இதை இலகுவா இருக்கும். சிலருக்கு சமன்பாடு எழுதுறது இலகுவா இருக்கும். எதுவா இருந்தாலும் விட சரியா வந்தா எங்களுக்கு சரி. x வர்க்கம் சமன் 4. ஆகவே x வந்து பிளஸோ மைனஸ் 4. வர்க்கமூலம் எடுக்கும்போது பிளஸோ மைனஸ் கட்டாயம் போடணும். இப்போ இதை நாங்கள் வர்க்கமூலத்துக்கு 4 வர்க்கமூலம் எடுத்தோம்னா 2 வரும் பிளஸோ மைனஸ். அதாவது எக்ஸுக்குரிய பிரமாணம் பிளஸ் 2ஆகவும் பெறலாம் அல்லது மறை 2ஆகவும் பெறலாம். இதுவும் பெறலாம். எக்ஸுக்குரிய பிரமாணம் பிளஸ் 2 அதாவது கூட்டல் 2 அல்லது கழித்தல் 2 இருக்கலாம். அடுத்த வழியில செய்தோம்னா a வர்க்கம் செய்ய b வர்க்கம். இது இலகுவான வழிதான். இப்ப என்ன செய்ய போறோம்னா 2 பக்கம் இப்படி 2x வர்க்கம் கழித்தல் 8 சமன் 0. இதை 2 பக்கத்தாலையும் 2 பக்கம் 2 வகுக்க போறோம். இந்த பக்கம் முழுவதும் 2 வகுத்தோம்னா x வர்க்கம் இங்கே வகுத்தோம்னா 4 சமன் 0 2 எத்தனை வகுத்தாலும் எத்தனை ஆள் பெருக்கினாலும் 0 தான். ஆகவே 0 2 வகுத்தா 0 தான். இப்ப x வர்க்கம் கழித்தல் 4 வர்க்கம் இருக்கு. x வர்க்கம் செய்ய 2 வர்க்கம் சமன் 0 எழுதலாம். ஏனென்றால் a வர்க்கம் செய்ய b வர்க்கம் என்றதுக்குரிய உங்களுக்கு சமன்பாட்டுக்குரிய விளக்கம் தெரியும். இதுக்கு a வர்க்கம் செய்ய b வர்க்கம், அதாவது முதலாவது இருக்கிற அந்த வர்க்கமும் அடுத்ததுல இருக்கிற வர்க்கமும் இடையில கழித்தல் அடையாளம் இருந்தால் ஒருக்கா கூட்டி எழுதுவோம், ஒருக்கா கழிச்சு எழுதுவோம். சமன் 0. முதலாவது வர்க்கம் 2வது வர்க்கம் இடையில கட்டாயம் கழித்தல் அடையாளம் இருக்கணும். அப்பதான் இந்த தேற்றத்தை இந்த சமன்பாடு நாங்கள் பயன்படுத்தலாம். இப்ப நாங்கள் எக்ஸுக்குரிய பிரமாணம் x 2 இலக்கங்கள் பெருக்கப்படுதுன்னா
அது பெருக்கி 0 என்பதுண்டா பெருக்கு போடுற ஏதோ ஒரு இலக்கம் 0 இருக்கணும். இது 0 இருக்கணும், அல்லது இது 0 இருக்கணும், அல்லது x2 0 இருக்கும். இது 0 இருக்கும், இல்லை அது 0 இருக்கும். இது 0 என்றால் எக்ஸ் வந்து மாற 2, x2 0 என்றால் எக்ஸ் வந்து நேர் 2. அவ்வளோதான். இந்த வழியில் செய்தாலும் விடைய உண்டு தான். ஆனால் 2 வழியிலையும் செய்யலாம். இந்த வழியில் இலவண்டா இந்த வழியில் செய்யுங்க, இல்லை சமன்பாடு தெரிஞ்சால் சமன்பாடு அந்த வழியிலையும் செய்யலாம். எப்படி செய்தாலும் உங்களுக்கு விடைய உண்டு தான் வரப்போகுது. ஆகவே நாங்கள் 11வது கேள்வி பார்த்துட்டோம். இனி 12வது கேள்வி பார்க்க போகிறோம். 12வது கேள்வி சதவீதம் சம்பந்தமாக இருக்குது, கூட்டு வட்டி சம்பந்தமாக, அதை நாங்கள் பார்ப்போம். 12வது கேள்வி வந்து ஒருவர் ஆண்டுதோறும் 8% கூட்டு வட்டிக்கு ரூபாய் 5000 2 ஆண்டுகளுக்கு கடனுக்கு பெறுகிறார். 2 வருடத்துக்கு கடனுக்கு பெறுறாராம் 5000 ரூபாயை. இக்கடனுக்காக 2ஆம் ஆண்டிற்குரிய வட்டி, 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி மட்டும்தான் கேட்டது. மற்ற எதுவுமே கேட்கல. மொத்த தொகையோ அது சம்பந்தமாக கேட்கல. 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி. அப்ப என்ன செய்யணும்? கூட்டு வட்டின்னு சொல்லியிருக்கு. எளிய வட்டி என்றால் 2ஆம் ஆண்டுக்குரிய காண்டலாம். கூட்டு வட்டின்னு சொன்னபடியா வட்டிக்கும் திரும்ப வட்டி பார்க்கும். இப்ப எழுதும்போது விளங்கும். முதலாம் ஆண்டுக்குரியது சதவீதம் என்றால் நாங்கள் முதலாவது கேள்வியை பார்த்துட்டோம். சதவீதம் என்றால் எப்பவுமே 100க்கு தான் எழுதணும். 100க்கு 8% இருக்குது. அப்போ 5000 ரூபாய்க்கு எவ்வளோ வந்து காணும். 2 பட்டினா 8 40 400 ரூபாய் முதல் ஆண்டுக்குரிய வட்டி. முதல் ஆண்டுக்குரிய வட்டி கீழே கேட்டது 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி. இப்ப இந்த வட்டியும் அடுத்த வருடத்துக்கு முதலா போகுது. அதாவது 5000 ரூபாய் கடனா வாங்கினவர் முதல் ஆண்டுக்கு 400 ரூபாய் வட்டி, மொத்தமா 5400 ரூபாய் 2ஆம் ஆண்டுக்கு அவர் வாங்கின தொகை மாதிரி போயிடும். இப்ப எழுதினா விளங்கும் 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி அதுக்கு 100க்கு 8% தான். இப்ப போட போற தொகை வந்து முதல் ஆண்டுக்கு 5000 ரூபாய் வாங்கினவர் அடுத்த ஆண்டு ஒரு ஆண்டு முடியும் போது 400 ரூபாய் வட்டி வந்துட்டு மொத்தமா 5400 ரூபாய் செலுத்துவோம். அந்த ஆண்டுக்குரிய அந்த தொகைக்குரிய வட்டி தான் பார்க்கணும். கூட்டு வட்டினா இதான். வட்டிக்கும் சேர்த்து வட்டி 5000 ரூபாயும் 400 ரூபாயும் 5400 ரூபாய் அதுக்கு வட்டி பார்த்தோம்டா. இதையும் சுருக்கிட்டோம். இப்ப இதை சுருக்கணும்டா 432 ரூபாய். அதாவது 8 4 வைக்கணும். 4 8 32 2 எழுதி 3 மிச்சம் 4 5 8 32 2 எழுதி 3 மிச்சம் 8 40 43 43 ரூபாய். 2ஆவது ஆண்டுக்குரிய வட்டி இதுதான் 432 ரூபாய். 2ஆம் ஆண்டுக்குரிய வட்டி 432 ரூபாய். வட்டிக்கும் வட்டி பார்க்கணும். வட்டியையும் முதலோட கூட்டி 2ஆம் ஆண்டுக்கு பார்க்கணும். 3ஆம் ஆண்டுக்கு கேட்டா இதையும் கூட்டி பார்க்கணும். விளங்கு நினைக்கிறேன். 2 ஆண்டுக்கு தான் கேட்டது, அதனால அதை பற்றி 3ஆம் ஆண்டுக்கு நாங்கள் போக தேவையில்லை. 13வது கேள்வி வந்து ஒரு வட்ட நாட்பாக்கள் தந்துட்டு கேட்டிருக்கு. இது ஒரு நல்ல தேட்டம் தெரிஞ்சா இலகுவா செய்யக்கூடிய கேள்வியெல்லாம் இந்த வட்டம் சம்பந்தப்பட்டது. இணைகரங்கள் அப்படி வந்தா தேட்டம் தெரிஞ்சா இலகுவா செய்யற கேள்வி. அதுக்கெல்லாம் நிறைய நேரம் மெனக்கிட தேவையில்லை, தேட்டம் தெரிஞ்சா. மற்றதுக்கு மெனக்கிற நேரம் கூட தேட்டம் சம்பந்தப்பட்டது கேள்விகளுக்கு தேவையில்லை, தேட்டம் தெரிஞ்சா. எங்களுக்கு தேட்டம் தெரியும், நாங்கள் 13வது கேள்வியை செய்வோம். 13வது கேள்வி, உருவில் ஒரு வட்ட நாட்பக்கல் ABCD தரப்பட்டுள்ளதாம். வட்டத்தை வரைவோம். உருவில் வட்ட நாட்பக்கல் ABCD வரையப்பட்டுள்ளதாம். இப்படி வட்ட நாட்பக்கலை தந்து போட்டு அதில் ஒரு பக்கத்தை நீட்டிட்டு இது 70 பாகம் தந்துடும். உருவில் ABCD வட்ட நாட்பக்கல் தரப்பட்டுள்ளது. பக்கம் AB ஆனது E வரை நீட்டப்பட்டுள்ளது. மேலும் BCD 120 பாகையாம். அது தந்து படத்திலேயே. அதே மாதிரி CBE இது 70 பாகை நான் குறிச்சிட்டோம். ஆகும் தரப்பட்டுள்ள தகவலுக்கேற்ப எக்ஸின் பெருமானத்தை காண்க. இது எக்ஸாம், இது வையாம். இலகுவாக செய்துட்டு போயிடலாம் நினைக்கிறேன். தேற்றம் தெரிஞ்சு மண்டபடியா. இதுக்கு பயன்படுத்த போற தேட்டம் வந்து ஒரு வட்ட நாட்பக்கல்ல ஒரு பக்கத்தை நீட்ட வர்ற புறக்கோணமானது அதன் அகத் எதிர்கோணத்துக்கு சமம். முக்கோணத்துல அகத் எதிர்கோணங்கள்ல கூட்டுத்தொகைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி வட்ட நாட்பக்கல்ல ஒரு பக்கத்தை நீட்ட வர்ற புறக்கோணமானது அதன் அகத் எதிர்கோணத்துக்கு சமம். அப்ப எக்ஸுக்குரிய பெருமானம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு பக்கத்தை நீட்ட வர்ற புறக்கோணம் அதன் அகத் எதிர்கோணம், அதுக்கு எதிர் உள்ள கோணம் இதுதான் எக்ஸ் வந்து
70 பாக எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இலகுவாகவே எழுதிட்டு போயிடலாம் எக்ஸுக்குரிய பிரமாணம். அதே மாதிரி தான் பைக்குரிய பிரமாணம் எழுத போகிறோம். அதுக்கு என்ன எழுத போகிறோம்டா, என்ன தேற்றம் பயன்படுத்த போகிறோம்டா, ஒரு வட்ட நாட்பக்கல்ன்ற எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி கோணம். ஒரு வட்ட நாட்பக்கல்ன்ற எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி கோணம். இதுக்கு இது எதிர்கோணம், இதுக்கு இது எதிர்கோணம், இதையும் கூட்டினா மிகை நிரப்பு, அதாவது 180 வரும். ஆனால் எக்ஸை கண்டபடியே எங்களுக்கு அதை யோசிக்க தேவையில்லை, ஒய்யத்தான் காணணும். அது 120 ஒய் ரெண்டும் இருக்குது, மொத்தமாக கூட்டினா 180 மிகை நிரப்பு. ஆகவே ஒய்யையும் 120ஐயும் கூட்டினா 180 பாகம். இதுல இருந்து வைக்குரிய பிரமாணம் காணலாம். y சமன் 180 120 கழிச்சா 60 பாகம். x வந்து 70 பாக, y வந்து 60 பாக. அவ்வளவுதான் இதுக்குரிய விளக்கம். ஒரு வட்ட நாட்பக்கல் தந்துட்டு அதிண்ட எதிர்கோணங்கள் மிக நிரப்பு கோணமும் ஒரு பக்கத்தினிட்ட வர்ற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்திற்கு கூட்டுத்தொகைக்கு சமம். அப்படி இல்லாட்டிக்கு 3 தேற்றம் பயன்படுத்தணும். அதாவது 2 தான். அப்படியா இருந்தாலும் எதிர்கோணங்கள் வட்ட நாட்பக்கல் எதிர்கோணங்கள் 180 பாக. அதே மாதிரி இதுவும் எதிர்கோணம் 180 பாக. எக்ஸையும் இதையும் கூட்டினா 180 பாக. இது 70 என்றபடியா நேர்கோட்டில் உள்ள கோணம். இது 110 பாக. இதையும் கூட்டினா 180 சமன். இது வந்து 70 பாக. அப்படியும் காணலாம். ஆனால் அது சுத்து நேரடியாக உள்ள தேட்டம் இது. அப்படி இந்த தேட்டம் தெரியல, ஒரு பக்கத்தை நட்டு ஒரு புறக்கம் தெரியாடி இதுலேருந்து இதை காணுங்க 110. 110லேருந்து இதை கூட்டினா 180 வரணும். அப்படி இது என்ன 70 பாக. அவ்வளோதான். 13வது கேள்வி அவ்வளோதான். இலவச இதெல்லாம் தேற்றங்கள் தெரிஞ்சிருக்கணும். தேற்றங்கள் எப்படியாவது தெரிஞ்சு வச்சிருக்கிறது சிறந்தது, நல்லது. அப்போதான் இலகுவா செய்யக்கூடியதாக இருக்கும் படங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகள். அடுத்தது 14வது கேள்வி. இதுவும் ஒரு வித சதவீதம் சம்பந்தப்பட்ட சதவீதம் தெரிஞ்சால் இதுவும் செய்யலாம், சதவீதம் மாதிரி தான். ஆனால் வட்ட வரைவில் குறிக்கிறது. அதை நாங்கள் பார்ப்போம். 14வது கேள்வி. 14வது கேள்வி. ஒரு குறித்த பாடசாலையில் சித்திரம், நடனம், சங்கீதம் எனும் பாடங்கள் கேட்கும் மாணவர்கள் வட்ட வரைவில் வகை குறிக்கப்பட்டுள்ளனர். இதுதான் வட்ட வரைவு. சங்கீதத்தை கேட்கும் மாணவர்களின் எண்ணிக்கை 45 எனின் நடனத்தை கேட்கும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது? சங்கீதத்தை கேட்கிறார்கள் 45 பேராம். இது 45 பேர். கோணம் வந்து 90 பாகம். அப்ப நடனத்தை கேட்கிறார்கள் எவ்வளவாம்? இலகுவாவே செய்துட்டு போயிடலாம். 2 விடயம் தான் தேவை. ஒரு விடயம் தெரிஞ்சாலே செய்துட்டு போயிடலாம். அது என்ன விடயம் என்றால், ஒரு வட்டத்தை சுற்றியுள்ள ஒரு புள்ளியை சுற்றியுள்ள முழுக்கோணம், அதாவது வட்டத்தின் முழுக்கோணம் 360 பாகம். வட்டத்தை சுற்றியுள்ள முழுக்கோணம் 360 பாகம். இது மட்டும் தெரிஞ்சாலே செய்துட்டு போயிடலாம். அப்படி இல்லாட்டி இன்னொரு விடயம் தேவை. அப்ப நாங்கள் 270 90, இது 270, இது 90. அப்ப ரெண்டையும் 270 210, சாரி 270 இல்லை 210 வந்து இருக்குது, மாறி போட்டோம். 210 இது 90. ஆக மொத்தம் கூட்டினா 300 வருது. இதையும் கூட்டினா 300 வருது. 210 90, செங்கோணம்டா 90 தான். கூட்டினா 300 பாக வருது. அப்ப இது எப்பவுமே 360 மொத்தமா 300. இது 60 பாக. 60 பாக. 90க்கு 45 60 பாகைக்கு எவ்வளவு? அவ்வளவுதான். 90க்கு அரைவாசி 45, 60க்கு 30. இலவாசி செய்துட்டா இல்லை செய்ய வழி வேணும்டா. 90க்கு சதவீதத்தில் வேணும்னா 100க்கு 8% இத்தனை தொகைண்டா அத்தனை தொகைக்கு பார்த்தினாங்க. அதே மாதிரி 90க்கு 45 பேருண்டா 60 பாகைக்கு எத்தனை பேர்? சுருக்கி விட்டா சரி 2 3 இதால் சுருக்கினா 15 12 30 நபர்கள். ஒரு வட்டத்தை சுற்றியுள்ள கோணம் 360 தெரிஞ்சாலே இலவா செய்துட்டு போயிடலாம். 360 இது 60 பாக. 90 பாய்க்கு 45 பேர், 60 பாய்க்கு 30 பேர். அவ்வளவுதான். அதை சமன்பாட்டில் போடணும்னா 90 மேல் 45, 90க்கு 45, 60க்கு எவ்வளவு? 30 நபர்கள். 14வது கேள்வி முடிஞ்சது. சின்ன கேள்வி தான். ஆனால் வட்டத்தை சுற்றியுள்ள கோணம் 360 தெரியும். தெரிஞ்சா செய்யலாம். அடுத்த இந்த சமன்பாடுகள் தெரியணும். தெரிஞ்சா அளவாக செய்யலாம். 90க்கு 45, அடுத்தது 60க்கு தெரியும். பார்க்கலாம். சதவீதத்துக்கு அப்படி தான் பார்க்கணும்னாங்க. 100க்கு 8 5000க்கு, 100க்கு 9 5000க்கு அப்படி எழுதுறாங்க. அதே மாதிரி தான் இதுக்கும் 90க்கு 45 60க்கு எவ்வளவு? அடுத்தது 15வது கேள்வி வந்து பெருக்கல் விருத்தி சம்பந்தமா இருக்கு. கூட்டல் விருத்தி சம்பந்தம் நாங்கள் நிறைய கேள்வி பார்த்துருக்கிறோம். தனி காணொலியை போட்டிருக்கிறோம். தரம் 10ல் இருக்கிறது. பெருக்கல் விருத்திக்கு ஒரு கேள்வி வந்திருக்கு. 2018லேயும் வந்திருக்கு, 2019லேயும் வந்திருக்கு. 15வது கேள்வியை பார்ப்போம் நாங்கள். பெருக்கல் விருத்தி 15வது கேள்வி.
15வது கேள்வி பெருக்கல் விருத்தி சம்பந்தமாக தான் வந்திருக்குது. ஒரு பெருக்கல் விருத்தி தந்துட்டு 9, 27, 81 தந்துட்டு இப்படி தொடர்ச்சியா போகுதான். இந்த பெருக்கல் விருத்தியின் 6ஆம் உறுப்பை 3இன் வலுவாக திரட்டாம். 6ஆம் உறுப்பு கேட்டு கிடக்கு. 6ஆவதா உள்ள உறுப்பு என்ன? 3 கேட்டு கிடக்கு. இது செய்யறதுக்கு பெருக்கல் விருத்திக்குரிய சமன்பாடு தெரியணும். Tn7 கூட்டல் விருத்திக்கு ஒரு சமன்பாடு இருக்கு, அதே மாதிரி பெருக்கல் விருத்திக்கு சமன்பாடு இருக்கு. Tn7 Arn-1. A என்றது முதல் உறுப்பு, R என்றது பொது விகிதம். வித்தியாசம் வந்து கூட்டல் விருத்திக்கு பொது விகிதம் n கழித்தல் 1. இதுல பெருதிட்டா செய்ய 6ஆம் உறுப்பு கேட்டது. ஆகவே T6. ஏக்கு பதிலாக முதல் உறுப்பு 9 பெற ஆறுக்கு பதிலாக விகிதம், அதாவது பொது வித்தியாசம் என்றா கழிக்கிறாங்க. பொது விகிதம் பெருக்கல் விருத்தி என்றபடியா 22ஆம் உறுப்பு முதலாவது கழிச்சோம் என்றா 3 வரும். அல்லது 3ஆம் உறுப்பை 2ஆவது வகுக்கணும். வகுத்தா விகிதம் வரும். அப்போ 3 வருது. n-1 6ஆம் உறுப்புல இருந்து 1 கழிக்கும். 6ஆம் உறுப்பு காணுடைய இப்போ 3இன் வலுவாக கேட்டுக்கிறார். கேள்வியில 3இன் வலுவாக கேட்டபடியா 9ஐ 3இன் வலுவாக 3இல் 2ஆம் அடுக்கு தான் 9 தர 3இல் 6ல் 1 கழிச்சா 5. அடிகள் சமனண்டா பெருக்கும் போது அடுக்குகள் கூட்டுப்படும். சுட்டி சம்பந்தம் நிறைய காணி போட்டோம். 2ம் 5ம் கூட்டுப்படுது. 2018 இதே மாதிரி கேள்வி வந்தது. 3இன் 7ஆம் அடுக்கு. 3இன் 7ஆம் அடுக்கு. இவ்வளவுதான் பெருக்கல் விருத்தி சம்பந்தம். பெருக்கல் விருத்திக்கு சமன்பாடு தெரியணும். Tn7 A சக Tn7 A into Rன் n-1ஆம் அடுக்கு. கூட்டல் விருத்திக்கு தான் Tn7 A சக n-1 into D என்று சொல்லுவோம். பெருக்கல் விருத்திக்கு இது இந்த சமன்பாடு தெரிஞ்சிருந்தா இலகுவா செய்துட்டு போயிடலாம். சில சமன்பாடுகளும் சில தேற்றங்களும் தெரிஞ்சால்தான் இலகுவா செய்யக்கூடியதா இருக்கும். இல்லாட்டிக்கு கஷ்டம்னு சொல்றதுக்கு அதான் காரணம். தேற்றங்கள் சமன்பாடுகள் தெரியாமல் இருக்கிறதான் அடிப்படை காரணமா இருக்கும் என்று நான் சொல்றேன். சரியா அப்படியா இருக்குமான்னு தெரியல. சமன்பாடு தெரிஞ்சு தேற்றம் தெரிஞ்ச எல்லாருமே இலகுவா செய்யலாம். அடிப்படை கூட்டல் கழித்தல் பெருக்கல் வச்சுக்கொண்டு சமன்பாடும் தேற்றமும் முக்கியம். 15வது கேள்வி அவ்வளவுதான். 16வது கேள்வி சொன்ன மாதிரி விநாயகரம் சம்பந்தமான ஒரு பண்புகள், விநாயகரத்தின் பண்புகள் சம்பந்தமா வந்திருக்கு. 17வது பொது மடங்கள் சிறியது வந்திருக்குது. 18வது அதுவும் வட்டம் சம்பந்தமா, வட்டத்தின் ஒரே துண்ட கோணம் சம்பந்தமா பார்த்த மாதிரி மைய கோணம் சம்பந்தம் வந்திருக்கு. அதையும் நாங்கள் பார்த்துட்டோம். பாடம் சம்பந்தமா பார்த்துட்டோம். 19வது கேள்வியும் கோணங்கள் சம்பந்தமா வந்திருக்குது. அதை வகை குறிக்க சொல்லி அளவுடை படம் வகை குறிக்க சொல்லி வந்திருக்கு. 19வது அதே மாதிரி 20வது கேள்வி. 20வது கேள்வி வந்து நிகழ்தகவு சம்பந்தமா வந்திருக்குது. ஒரு பையில் 25 சர்வசமமான மாவுள்களும் அவற்றில் ஒரு குறித்த மாவுள்களின் வெள்ளை எண்ணிக்கை என்று சம்பந்தமா வந்திருக்குது. 7 மேல் 5 அப்படிலாம் நிறைய வந்திருக்கு. நாங்கள் நிகழ்தகவு சம்பந்தமா ஏற்கனவே தனி காணொலி போட்டோம். பார்க்கல பார்த்துக்கொள்ளுங்க. இந்த 20 வினாக்களுக்குரிய விளக்கத்தை, அதாவது 15லேருந்து 16லேருந்து 20 வரைக்குமான வினாக்களுக்குரிய விளக்கத்தை அடுத்தடுத்த காணொலிகள் தொடர்ச்சியாக பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குமெண்டா அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்க. நாங்கள் தொடர்ச்சியாக அடுத்த காணொலியில் சந்திப்போம். சில அடிப்படை சமன்பாடுகளும் தேற்றங்களும் தெரிஞ்சிருந்தா இலகுவா செய்யலாம். நன்றி.